ஸோ அதனால் மக்களே ஆண்ட்ராய்டில் ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்போ வந்து சாம்சங் கேலக்ஸி M35 5Gன்ற ஃபோன் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். ஹலோ மக்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் M35 5G அப்படின்ற மொபைல் பற்றி தான். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டில் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ வந்து என்ன மொபைல் வாங்கலாம் நான் வந்துட்டு யோசிச்சப்போ எனக்கு வந்து மைண்டில் வந்தது வந்து சாம்சங் M35. சரி வாங்க இப்போ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூன்லைட் ப்ளூ அப்படின்ற வந்து கலரு, அப்புறம் 8GB ரேமு, 256GB ரோம் அப்படின்ற மாதிரி வந்து கிடைக்குதுங்க. இதோட ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு வருது வித் 120 Hz அப்படின்ட்டு. ட்ரிபிள் ரியர் கேமரா வித் 50 மெகாபிக்சலுங்க. 50 மெகாபிக்சல் வித் OIS கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் 13 MP மேக்ரோ கேமரா வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் 6000 mAh பேட்டரி வந்துட்டு வருதுங்க. 25 watts சூப்பர் ஃபாஸ்ட் சப்போர்ட் வந்துட்டு சார்ஜர் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆஃபர் இல்லாத போது நார்மலாக அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27,499 அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்சைட் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல், ஒரு கேபிள், சார்ஜர், அடாப்டர் கிடையாதுங்க. ஒரு எஜெக்ஷன் பின்னு, அப்புறம் மொபைல். மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து மேனுஃபேக்சர்ட் இன் டெல்லிங்க. ஆக்சுவலாக வந்து இது இந்தியா மேட் ப்ராடக்ட்டு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வந்துட்டு அன்பாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ வீடியோக்காக மறுபடியும் பண்ணுறேன், திட்டாதீங்க. எனக்கு எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக அது S சீரீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சாம்சங் ஃப்ளாக்ஷிப் மாடலு, அது மாதிரி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குது. இந்த கலர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக வந்து வித்தவுட் பேக் கேஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும், நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த இது நீங்கள் எது சீல் வந்துட்டு பார்க்குறீங்க, ஸ்டிக்கர் வந்து பார்க்குறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அதுலேயே எழுதியிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், கீப் திஸ் லேபிள் இன்டாக்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் அண்ட் கன்சியூமர் ரைட் ப்ரொடெக்ஷன். ஸோ அது 1 இயருக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து இது வந்து பிக்காமல் இருக்கணும். இது வந்து பிச்சு நம்ம வந்து வேறு எதுலையாவது வந்து ஒட்டுவோம், இல்லைனா வந்து ஃபோனுடைய இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒட்டிடுவோம், பாக்ஸோடைய இந்த இடத்துல ஒட்டுவோம். அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து உள்ளார வந்துட்டு போயிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்க்க ரொம்ப வந்து ஸ்மூத்தாக பட்டரியாக அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆனது அவ்வளோ வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பற்றி, ஸ்க்ரீன் ஆன் ஆனதும் அவ்வளோ வைப்ரண்ட்டாக அழகாக இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக போனால் போதுன்ற மாதிரிலாம் வந்துட்டு வைக்கல. பாருங்கள், லாக் பண்ணுறேன், டச் பண்ணுறேன், உடனே ஓப்பன் ஆகுது. லாக் பண்ணிட்டேன், மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன், உடனே ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு வைக்கிறேன், டச் பண்ணது உடனே ஓப்பன் ஆகுது. மறுபடியும் நான் வைக்கிறேன், உடனே ஓப்பன் ஆகுது. ஒரு 5 டைம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 to 3 டைம் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகுது. பட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இப்போ உள்ளார நம்ம போயிட்டு பார்த்தோம் ஆப்ஷனுக்குள்ளார அப்படின்னா, நான் டிஸ்பிளே இந்த ரிஃப்ரெஷ் ரேட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 120 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மொபைல் வந்து இப்போ தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அடாப்டிவ், ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி 2 இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா வந்து 60 Hz, அடாப்டிவில் பார்த்தீங்கன்னா வந்து 120 Hzன்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியுது. இப்போ நான் வந்துட்டு வேறு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இப்படி ஸ்க்ரால் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ இதாக வந்து ஃப்ரீயாக இருக்காது மூமெண்ட்டு ஸ்க்ரீனு. ஸோ இப்போ இந்த டார்க் மோட் வச்சேன்னா வந்து ஃபோனு வேறு லெவலில் இருக்குங்க ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. லைட் மோட் வச்சோன்னா ஒரு மாதிரி இருக்குது, டார்க் வச்சோன்னா வேறு லெவலில் இருக்குது, அடித்து தூக்குது. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 14 வந்துட்டு இப்போ இருக்குது. வெர்ஷன் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து One UI வெர்ஷன் 6.1, அப்புறம் ஆண்ட்ராய்டு வந்து வெர்ஷன் 14 வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி One UI வெர்ஷன் வந்து 7 வந்துட்டு வரப்போகுது. 7ல் வந்து நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூகுள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ அது வந்துட்டு வரது ஆக்சுவலாக ஜனவரியில் வந்துட்டு வருது. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஆப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 8GB வெர்ஷன் வந்துட்டு நான் வந்து வாங்கினேன். ஸோ அது வந்து இப்போ ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு வருது, ஓஎஸ் லெவலில் சேஞ்சஸ் வருது அப்படின்னா வந்து அதை வந்து மொபைல் ஹேண்டில் பண்ணணும். அதுக்காகவே வந்து நம்ம எப்போவுமே ஹையர் ரேம் வந்துட்டு போகிறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸுங்க. ஆக்சுவலி இந்த மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப்புன்னா வந்துட்டு அதுக்கான மாதிரி இதை செட் பண்ணிக்கலாம். தியேட்டர் போயிருக்குன்னா அந்த தியேட்டர் மோட்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ டிரைவிங்னா டிரைவிங்கு. ஸோ இது வந்து நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆமாம், இது வந்து ஆப்பிளில் வந்துட்டு காலகாலமாக வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து இப்போ வந்து சாம்சங்கில் One UI ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மெயினான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி SOSன்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நம்ம இப்போ வந்து பவர் பட்டன் வந்து 1 2 3 டைம்ஸ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா 112 அப்படின்னு நம்பருக்கு வந்துட்டு இது போகும். ஸோ இது வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கான்டாக்ட்ஸ், SMS, லொக்கேஷன், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன நம்பருக்கு வந்து நம்ம செட் பண்ணுறோமோ அந்த நம்பர் போகும். ஸோ இப்போ ஆட் கான்டாக்ட்ஸ் வந்து போயிட்டு வந்து ஆட் எமர்ஜென்சி கான்டாக்ட் கொடுத்து நம்ம எந்த நேம் வேணால் நம்ம ஆக்சுவலி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்து இது பண்ணிவிட்டு நம்ம அந்த செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு எமர்ஜென்சி அலர்ட் மாதிரி போகும். அவங்களுக்கு லொக்கேஷன்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு வந்துட்டு போயிடுது. இது ஒரு ரொம்பவே நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலி. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஹார்டாக இருக்குது. ஆக்சுவலாக அப்படியெல்லாம் போட்டு ட்ராப் டெஸ்ட்லாம் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் இது வந்து ரிவ்யூ யூனிட் கிடையாது, இது என்னோடய ஓன் யூனிட்டு. உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு வந்து இப்போ இந்த கட்டை விரலில் அடிக்கும் போது எனக்கு வலி எடுக்குது. என்னதான் விக்டர்ஸ் கிளாஸ் வந்து கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து கொரில்லா கிளாஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது தான் வந்துட்டு சேஃப்டி. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு உண்மையிலே வந்து விக்டர்ஸ் ஸ்க்ரீன் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு நல்ல ஒரு விஷயம். ரொம்பவுமே தேவையான முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் டைம் கோல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 1 hour 40-30 minutes, ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ½ an hour அது மாதிரி நம்ம வந்து டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆப்புக்கு எவ்வளோ நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப 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 நல்ல விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறது, இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா டிவைஸ் கேருங்க. ஸோ இதுக்குள்ளார போனோம் அப்படின்னா டிவைஸோட இது வந்துட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் வந்து 256 GB. ஸோ நம்ம வந்து இப்போ 50 GB வந்து ஆல்மோஸ்ட் 50 GB யூஸ் பண்ணியிருக்கோம். மெமரி பார்த்தோன்னா ரேம் வந்து அவுட் ஆஃப் 8 GB 3.6 GB வந்து யூசேஜில் இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி போயிடலாம் உள்ளார. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 800 MB வந்து இப்போ யூஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீன் கொடுக்கலாம். க்ளீன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். க்ளீன் ஆயிடுச்சா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு பாருங்கள், ரேம் ப்ளஸ். இந்த ரேம் ப்ளஸ் வந்து நம்ம வந்து ரேம் வந்து இது பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். 2 GB 4 GB 6 GB 8 GBன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம ரேம் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீஸ்டார்ட் கேட்குது. ஸோ வந்து நம்ம எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது செட் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ கேமிங்க்கு ஆப்ஷனுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாட் எவர் நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணவே இல்லைன்னாலும் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது. ஆட்டோ ஆப்டிமைசேஷனும் இருக்குது. ஆக்சுவலி நம்ம அப்பப்போ வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு இதுவும் ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஸோ இப்போ ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்சனல் பேஜில் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து டிஸ்கவர் சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நிறைய சில ஆப்ஸ் எல்லாம் வந்து சஜஷன் பண்ணுது. ஸோ அது நம்ம வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கவர் வந்து நம்ம வந்து டச் பண்ணாமல் இருக்கிறது வந்துட்டு பரவாயில்ல. ஏன்னா இது எல்லாமே ப்ளோட்வேர்ஸ் தான். இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆட் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கவர்ன்ற ஆப்ஷன் உள்ளார போயிட்டு இதெல்லாம் வந்து எதுவுமே கொடுக்காதீங்க.
ஆக்சுவலாக வந்து அந்த ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப க்ளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்குது. ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி இல்லாமல் இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ ஃப்ரீயாக எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகுதுங்க. ஆக்சுவலி அவ்வளோ பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மெசேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு எந்த ஒரு ஆப் உள்ளார நம்ம போகிறது அப்படின்னாலுமே வந்து உடனே நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகுது. அது வந்துட்டு பரவாயில்லன்னு வைங்களேன். ஸோ இப்போ நம்ம கேமரா பற்றி பார்த்துடலாம். கேமரா ஆப்ஷன் உள்ளார வந்து போயிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 MP இருக்குது. அட்டாச் பண்ணோம்னா 50 MP ஆகுது. 12 MP 50 MP ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் வீடியோ மோட் போனோம் அப்படின்னா ஃபுல் ஹெச்டி 30 frames per second இருக்குது. அப்புறம் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா அதுவும் 30 frames per second வருது. இப்போ ஃபுல் ஹெச்டி வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 60 frames வந்து வச்சுக்கலாம். ஆனால் யூஹெச்டி போனோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 30 frames தான் வந்து கிடைக்கும். அது பரவாயில்ல. ஸோ ஹெச்டியும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஃபுல் ஹெச்டி வித் 30 frames வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றத நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ மோர் ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா ப்ரோ வீடியோன்னு இருக்குங்க. ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சீனரிக்கான மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து மோர் வந்து சூப்பராக செட் பண்ணிக்கிறது. அதுக்கு தான் அந்த ப்ரோ வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு, அப்புறம் ஐஎஸ்ஓ கண்ட்ரோலு, ஃபோக்கஸு, ஒயிட் பேலன்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரோ வீடியோவில் வந்துட்டு வந்துடுது. அது விட்டோன்னா நார்மல் வீடியோ ஆப்ஷனில் நான் இப்போ வந்து சொன்ன இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. ஆல்சோ இந்த ஒரு ஆப்ஷன் பாருங்கள், சூப்பர் ஸ்டடி மோட் ஆன். ஆக்சுவலாக இந்த சூப்பர் ஸ்டடி மோட் ஆனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஐஃபோனே வாங்கினேங்க. ஆனால் இந்த ஐஃபோன் வாங்கினதுலேருந்து இந்த சூப்பர் ஸ்டடி மோட் வந்து நான் யூஸ் பண்ணல. ஏன்னா அது இதை ஆன் பண்ணாலே வந்து பிரைட்னஸ் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பிரைட்னஸ் பத்தலை, மோர் லைட் வந்து நீடட் பாருங்கள் சொல்லுது. மோர் லைட் நீடட் ஃபார் சூப்பர் ஸ்டடி. இந்த மோர் லைட் நீடட் அப்படின்னா வந்து நம்ம நல்லா வெயில் அடிக்கும் போது போனால் மட்டுமே தான் நமக்கு ஒரு பெட்டர் இதே வந்துட்டு கிடைக்கும். பாருங்கள், நான் இப்போ வந்து ஃபோட்டோ வீடியோ பிடிச்சிருந்தேன், அதை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மல் FHD 30 frames per second. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருந்தேன். இப்போ இந்த ஐ ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீமாஸ்டர் அப்படின்ற வந்து ஒரு ஆப்ஷன் இங்கே வந்து அப்பியர் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீமாஸ்டரிங் வந்துட்டு பண்ணுது. ஆக்சுவலாக இது வந்து ஏஐ மூலமாக வந்து ரீமாஸ்டர் பண்ணுது. பாருங்களேன், உங்களுக்கு வந்து பிஃபோர் ஆஃப்டர் வந்து கிடைக்குது. உண்மையிலே இது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க. ஆக்சுவலி இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு 20,000 ஃபோனில் என்ன வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபீச்சர் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 MPயில் வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். டீட்டெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலி உண்மையிலே டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு இப்போது. இது வந்து யூஹெச்டியில் வந்துட்டு எடுத்த வீடியோ. ஒரு மாதிரி ஷார்ப்பாக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம போஸ்ட் இது வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பெருசாக வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ பேட்ரி வந்து நான் சார்ஜ் பண்ணி வச்சுருந்தேங்க ஆக்சுவலி. ஸோ எனக்கு ஒரு 2 நாள் வந்து ஒரு 5% தான் குறைஞ்சிருந்தது. 2 நாளில் வந்து 5% ஒரு ரொம்பவுமே நாமினலான ஒரு விஷயம். கால்ஸ் எல்லாம் எனக்கு வந்து பெருசாக அதில் எதுவும் வரல. அதனால் இது வந்து பேட்ரி வந்து பெருசாக யூஸ் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh உண்மையிலேயே வந்துட்டு பெரிய பேட்ரி. ஆனால் வந்து கையில் கொஞ்சம், அதனால் கையில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க. கையில் வந்து கேரி பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லாவே ஹெவியாக ஃபீல் ஆகுது. இது நல்லாவே தெரியுது. உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி ஐஆர் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன மைக் வருது. அப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு, டைப் சி சார்ஜிங் போட்டு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் ஐஆர் பிளாஸ்டர் கொடுக்குறது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம், பெரிய விஷயம்.
இந்த மொபைல் ஒரு பெரிய அட்வான்டேஜே வந்து ஸ்க்ரீன் தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இமீடியட்டாக ஓப்பன் ஆகுதுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டிஸ்பிளேயோட ரிஃப்ரெஷ் ரேட் அந்த 120 ஹெர்ட்ஸ்ன்றது தரவாக என்ஜாய் பண்ண முடியுது. இந்த மொபைலோட இது அப்படின்னு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா A35ங்க. சாம்சங்லேயே A35. ஆக்சுவலாக அது ஃப்ளாக்ஷிப் இல்லை, A சீரீஸு. எம்முக்கு அடுத்தது A தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து இதை வந்து A35ஓட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலாக டிஸ்பிளே வந்து ரொம்ப ரொம்ப வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப லவுடராகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் வந்து கீழே இருக்குன்றதுனால ஒரு மாதிரி ஓகேவாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, குறையெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து பின்னாடி அந்த ஷைனிங் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆக்சுவலி. ஸோ இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அமேசான்லேருந்து வந்துட்டு ஒரு கவர் ஒன்று வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து 120 ருபீஸ் தாங்க ஆக்சுவலி வருது. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இப்படி வந்து கவர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது என்ன மாடல் அப்படின்னே வந்து தெரியாது. ஆக்சுவலாக இது ஒரு S23, S24, FE சீரீஸு ஆர் SE மாடல் அப்படின்னா வந்து சொன்னாலுமே கூட S சீரீஸ் மாடல்னு சொன்னாலுமே கூட நம்புவாங்க. அந்தளவு லுக்கு நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஆல்சோ இதோட Antutu பெஞ்ச்மார்க் ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 7 lakhs வந்துட்டு வருதுங்க. ஸோ விச் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஆல்சோ வந்து இந்த மொபைலில் யாராவது வாங்குறதுக்காக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.